ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம chat IQ பிஸ்னஸில் இருக்க காண்டாக்ட்ஸ் ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காண்டாக்ட்ஸ் ஃபீச்சரில் என்னென்ன இருக்குது, அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது பிஸ்னஸ் க்ரோ ஆகும்போது காண்டாக்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் காண்டாக்ட்ஸ் எல்லாமே ஃபோனில் மிக்ஸ் ஆகி இருக்கும். கஸ்டமர்ஸ் தனியாக, லீட்ஸ் தனியாக, வெண்டார் தனியாக, ரெகுலர் கஸ்டமர்ஸ் தனியாக, அந்த மாதிரி. அப்போது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ ஆஃபர் மெசேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கரெக்டாக யாருக்கு போகணும்னு தெரியாது. ராங் பர்சனுக்கு மெசேஜ் போகும், ஃபாலோ அப்பும் மிஸ் ஆகும், சர்ச் பண்ணுறதும் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். இந்த ப்ராப்ளம்க்கு தான் chat IQ காண்டாக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர். காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக மேனேஜ் பண்ணலாம். குரூப் கிரியேட்ஸ் பண்ணலாம். அதாவது கஸ்டமருக்கு தனியாக குரூப், லீட்ஸ்க்கு தனியாக குரூப், ரெகுலர் பையர்ஸ்க்கு தனியாக குரூப், வெண்டர்ஸ்க்கு தனியாக குரூப்னு நீடர்னா காண்டாக்டை சர்ச் பண்ணிக்க முடியும். இது மூலமாக ரைட் மெசேஜ் ரைட் பர்சனுக்கு போகும். ஓகேவா? ஸோ நம்ம காண்டாக்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் காண்டாக்ட்ஸ் இருக்கும். தென் காண்டாக்ட்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் எவ்வளோ அன்வெரிஃபைட் நம்பர்ஸ் இருக்குது, வெரிஃபைட், அதாவது வாட்ஸ்அப்னால வெரிஃபை பண்ணப்பட்ட நம்பர் எவ்வளோ இருக்குது, அன்வெரிஃபை பண்ணப்பட்ட நம்பர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு எந்தெந்த வேலை காண்டாக்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே எக்ஸலில் இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸலில் நம்மள்ட்ட ஒரு 100-200 இருக்குன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் நீங்கள் பண்ணி காண்டாக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்க காண்டாக்டாக செலக்ட் பண்ணி அவங்கள ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். இல்லைனா மேனுவலாகவும் நம்மளோட ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்லையுமே எவ்வளோ வெரிஃபைட் காண்டாக்ட், எவ்வளோ அன்வெரிஃபை காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக இது வந்து பிரித்து காமிச்சிடும். ஸோ நம்ம அன்வெரிஃபை பண்ணாதவங்களுக்கு அனுப்ப தேவை இருக்காது. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணி கஸ்டமர்ஸை ஃபில்டர் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் குரூப்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைவாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஹேமா. ஸோ நம்ம வந்து கான்டாக்ட்ஸை பத்தி பார்க்கும்போது இங்க கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. நீங்க டைரக்டா இங்க கான்டாக்ட்ஸை ஆட் பண்ண முடியாது. ஒரு கான்டாக்ட்ஸை நீங்க ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு கான்டாக்ட் குரூப் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். ஜாவா ட்ரைனிங்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்க, இல்ல லீட்ஸ்ன்னு கிரியேட் பண்ணுங்க, இல்ல இன்ட்ரெஸ்டட்னு கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஒரு குரூப்பை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஒன்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிட்ட பிறகு அந்த குரூப்பை கிளிக் பண்ணி அங்க மேனுவலா உங்களோட கான்டாக்ட்ஸை ஆட் பண்ணலாம். ஒன் பை ஒன் ஆட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் த நம்பர்ஸ் கொடுக்கலாம். இல்ல எக்ஸல் ரிப்போர்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மேனுவலா ஒரு கான்டாக்டை நம்ம ஆட் பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவா +918508812345 அப்படின்னு ஆட் பண்ணி ஆட் கான்டாக்ட்னு கொடுத்துட்டேன். பேக் வந்துட்டேன். ஸோ அப்போ நாளைக்கு பல்க் மெசேஜ் நீங்க சென்ட் பண்ணும்போது இந்த ஜாவா ட்ரைனிங் குரூப்பை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த பர்டிகுலர் கான்டாக்ட் பர்சனுக்கு வந்து மெசேஜ் போகும். ஸோ இப்போ இவர் எடிட் பண்ணிட்ட பிறகு ஒருவேளை வந்து இவர் ஜாவால இல்ல, ஏற்கனவே சிசின்ல இருக்கார், ஜாவால இல்ல, இப்போ பைத்தானே இவர் ஆட் பண்ணணும், இல்ல ஜென்ரல் கான்டென்ட்ல ஆட் பண்ணா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்டேட் கான்டென்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேம் யூசர் மற்ற குரூப்லயும் இருப்பாரு. ஸோ நீங்க இன்னொரு குரூப் தனியாவும் இண்டிவிஜுவலா ஒரு ஜாவால அனுப்பலாம், இல்ல ஜென்ரலி உங்களை ஆட் பண்ணி மொத்தமும் அனுப்பலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரல் கான்ட்ராக்ட்ல இங்க எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்ப்போம். மேனுவல் அப்படின்னா ஒன் பை ஒன்னா உங்களை நேம் போட்டு ஆட் பண்ணணும். இல்ல காப்பி அண்ட் பேஸ்ட்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 நம்பர் காப்பி அண்ட் பேஸ்ட் கொடுக்குறேன். ஆட் டு குரூப் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஆட் ஆயிடும். இன்வாலிட்னு வரும். ஸோ இங்க நேமுக்கு பதில் இங்க நம்பரை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது. ஸோ இந்த பிரச்சனை இந்த இடத்துல இருக்கும். பட் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எடிட் பண்ணி உங்க நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு கொடுத்தனா அப்டேட் வந்து இது ஏவாயிடும். எடிட் கொடுத்து பி கொடுத்தீங்கன்னா பின்னு ஆயிடும். சின்னு கொடுத்தீங்கன்னா சின்னு ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நீங்க பார்த்த மாதிரி இது பல்க் மெசேஜ்ல இந்த நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சென்ட் பண்ணும்போது அவங்களோட நேமோட ஹாய் ஜீவா, ஹாய் சிவா அப்படின்னு கொடுக்கும்போது இந்த கான்டாக்ட் நேம் எடுத்து தான் பண்ணும். எடுத்துனே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது இன்வேலிடா இருக்கும். இதை நீங்க வெரிஃபை வாட்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணிட்ட பிறகு இது வெரிஃபை ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ நான் திரும்பி பேக் டு குரூப்ஸ் வரேன். ஸோ இந்த குரூப்ல ஒரு 3 பேர் இருக்காங்க. அப்ப நாளைக்கு நீங்க எங்கேயாச்சும் போயிட்டு பல்க் மெசேஜ் சென்ட் பண்றீங்க அப்படின்னா இங்க கிரியேட் கேம்பெயின் கொடுத்துட்டு இங்க கான்டாக்ட்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஜெனரல் கார்டு கிரியேட் பண்ணா இந்த பர்டிகுலர் 3 மெம்பருக்கும் அவங்க நேம் எடுத்துட்டு மெசேஜ் சென்ட் பண்ணலாம். ஸோ ரெக்கமெண்டேஷனே வந்து கான்டாக்ட் குரூப்ஸ் ஆட் பண்றது தான். ஸோ மேனுவலா நீங்க பண்றீங்கன்னா அங்க நேம் போகாது. பட் ஸ்டில் யூ கேன் ஏபிள் டு சென்ட் வித்வுட் தி நேம் ஹாய், ஹலோ அந்த மாதிரி வந்து அவங்க நேம் இல்லாம அனுப்பலாம். பட் நேமோட அனுப்புறது வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும். பட் இங்க பிரச்சனை என்னன்னா அவங்களோட நேம் சம்டைம்ஸ் நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? அப்படி அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா நேரா உங்க நம்பர்ஸை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு டைரக்டா டெம்ப்ளேட்ஸ்ல வந்து
ஹாய்ன்னு சொல்லிட்டு கமா போட்டு பர்டிகுலர் டெம்ப்ளேட்ஸ் மட்டும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கான்டாக்ட்ஸோட ஃபீச்சர். ஸோ ஜென்ரலா நாங்க என்ன பண்ணோம்னா, ஜாவா ட்ரெய்னிங், பைத்தான் ட்ரெய்னிங் அந்த பர்ட்டிகுலர் டைம்ஸ் வந்து டுமாரோ 10 AM டெய்லி கிளாஸஸ் இருக்குன்னா, நாங்க ஷெட்யூல் பண்றதுக்காக நாங்க இந்த மாரி குரூப்பா கிரியேட் பண்ணி, நாங்க ஃபீச்சர் ஷெட்யூலிங்க்காக அத யூஸ் பண்ணுவோம். இந்த மாரி குரூப்ஸ்க்கு பல்க் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். காலேஜ்ல எப்படி இசி டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களோ, ஸோ அதே மாரி நம்ம வந்து பிசினஸ்ல இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸ்லயும் ஒரு குரூப்ல போட்டுக்கிறோம். ஸோ இங்க பைத்தான் குரூப்பு, இல்ல ஜெனிசிஸ், இல்ல பெய்டு கஸ்டமர்ஸ் சொல்லிட்டு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிக்கிறோம். இதனால நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நம்ம அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக சென்ட் பண்ண முடியும். இல்ல அந்த பர்ட்டிகுலர் குரூப்புக்கு ரிமைண்டர்ஸோ இல்ல பல்க் மெசேஜஸோ நம்மளால சென்ட் பண்ண முடியும். ஸோ இது மெயினாக பார்க்குறது செக்ரிகேஷன். ஸோ கஸ்டமர்ஸ், லீட்ஸ், வெண்டர்ஸை நம்ம செக்ரிகேட் பண்ணி ஈஸியாக வச்சுக்கலாம். மெயின் ஃபங்க்ஷனே ரிமைண்டர்ஸ், நோட்டிஃபிகேஷன், பல்க் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு தான். இந்த மாதிரி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் உங்கள் பிஸ்னஸ்க்கு வேணும்னா இந்த நம்பருக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.